திரு பாலா அவர்கள் மேடையில் பேசியிருந்தாரு. அதை கேட்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் நிச்சயமாக உணர்வு பூர்வமாக கண் கலங்கும். சீமான் அவர்கள் கார் வாங்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நான் சொன்னேன், அவர் ஒரு காரை பார்த்து வச்சுருந்தாரு, அந்த கார்லாம் வேண்டாம், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் போனீங்கன்னா ரவுடி மாதிரி இருப்பீங்க, அதனால் அந்த கார்லாம் வேண்டாம், நான் உங்களுக்கு என்னுடைய காரை தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு அன்பு பரிசாக முதல்ல பாலா கார் கொடுத்ததாக சொல்லியிருந்தாரு. அதே போல் சீமான் அவர்கள் எனக்கு கொடுத்த ஒரு பரிசு என்ன தெரியுமா அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. இந்த விஷயம்தான் பார்க்கும்போது இப்படியும் ஒரு மனிதர் இருப்பாரா அப்படின்னு நம்மளை யோசிக்கக்கூடிய ஒரு நிமிடமாக அமைந்திருக்கு. என்ன சொன்னார் அப்படின்னா, அதாவது பாலா அவர்களுக்கு ஒரு பட வாய்ப்பு இணைந்து இருவரும் சீமானவர்களும் பாலா அவர்களும் இணைந்து பணியாற்றக்கூடிய ஒரு பட வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்போ ப்ரொடியூசர் பார்த்தீங்கன்னா பணத்தோடு தாம்பளத்தட்டில் சில லட்சங்கள், ஆயிரங்கள் கிடையாது, சில லட்சங்கள். சீமான் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார், நான் பிரச்சாரம் செய்வதற்கு என்னிடம் பணம் கிடையாது, என்னுடைய தேர்தல் வேலைகளை பார்ப்பதற்கு என்னுடைய பணம் கிடையாது, மக்கள் நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது கட்டுக்கட்டாக மக்கள் பணத்தை எடுத்துட்டு கொடுக்குறாங்க. சரி, பெரியவங்க தாங்க, கொஞ்சம் அரசியல் தெளிவு இருக்கும், எடுத்துட்டு கொடுக்குறாங்க. குழந்தைகள் தங்களுடைய சேமித்து வைத்த அந்த பணத்தை உண்டியல் மூலமாக கொண்டு கொடுக்குறாங்கல்ல, அப்படிப்பட்ட ஒரு மகத்தான தலைவராக திரு சீமான் அவர்கள் தமிழ்நாட்டில் உருவாகி இருக்கிறாரு, அரசியலை புரட்சி செய்து கொண்டிருக்கிறாரு அப்படின்னும் போது தமிழர்கள் ஆகிய நாம் அவரை கைவிட்டுட்டோம் அப்படின்னா, ஏன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, டெக்னாலஜி வளர்ந்துடுச்சு, நாளைக்கு லவ்வே ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு கூட ஒரு ஆப் காரணமாக இருக்கும், அந்த அளவுக்கு டெக்னாலஜி மக்களுக்கு எந்த அளவுக்கு ஆபத்தாக இருக்கிறது. நான் பசுமை அப்படின்றது இந்த டெக்னாலஜி எல்லாம் நம்பாதீங்க, அப்படி நம்பி சீரழிந்தவர்களுக்கு மறுவாழ்வு மையமாக ஒரு இடத்தை அமைத்து அவர்களை திருத்தக்கூடிய ஒரு சிறைசாலை அமைத்து அவர்களை திருத்தும் பணியில் திரு சீமான் அவர்கள் ஈடுபட்டிருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு ரோலில் உங்கள் தலைவரை நடித்து காட்ட சொல்லுங்களேன் பார்ப்போம். அந்த இடத்துல ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட திரு சீமான் அவர்கள் நடிகையோடு பேசும்போது கூட அவங்க ஆங்கிலத்தில் பேசினா அதற்கு இணையான தமிழ் சொல்லை அந்த நடிகைக்கு சொல்லிக் கொடுப்பார். அவரிடமிருந்து நான் கற்றுக்கொண்ட அனுபவங்கள் அதிகம், என்னை வியக்க வைத்த ஒரு மனிதனாக நான் திரு சீமான் அவர்களை பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரு சீமான் அவர்களுக்கு புகழாரம் சூட்டியிருக்காங்க. நான் ₹1 உனக்கு காசு கொடுக்க மாட்டேன், நீ ஓட்டு போட்டா போடு, போடா கட்டி போ, ஆனால் என்னுடைய கடமை என்னன்னா, நான் சாகும் வரை உனக்காக கத்தி கத்தி நான் செத்து போவேன் என்று ஒரு அரசியல் தலைவர் மக்கள் மத்தியில் நின்று பேசுகிறாரு அப்படின்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் இல்லைங்க, உலக அளவில் இப்படிப்பட்ட ஒரு தலைவரை காட்ட முடியுமா கை நீட்டி? வணக்கம். நீங்கள் தமிழ் தேசியவாதியா? ஒரு தமிழ் தேசிய ஊடகம் வலிமையான ஊடகமாக உருவாக வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? அப்போது உலக தமிழர்கள் அத்துணை பேரும் கலங்கரை ஊடகத்தோடு இனமாகவும் பணமாகவும் இணைந்திருங்கள். கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். கலங்கரை பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சீமான் அவர்கள் பெட்டி பெட்டியாக பணம் வாங்கிட்டாரு. இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் பிஜேபியிடம் பெட்டி பெட்டியாக பணம் வாங்கினாரு. இப்போ ரீசெண்டாக இந்த தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த வேளையில் ஒரு இறப்பை முன்வைத்து திமுகவிடம், அதாவது எம்கே ஸ்டாலின் அவர்களிடம் பெட்டி பெட்டியாக பணம் வாங்கிட்டாரு. அதனால் சில நேரங்களில் அந்த பணம் வாங்கிய பிறகு சிறிது நாட்கள் எம்கே ஸ்டாலின் அவர்களை பற்றி விமர்சனமே செய்யலை, திமுகவை பற்றி விமர்சனமே செய்யலை. அதனால் சீமான் அவர்கள் அங்கங்கே பெட்டி வாங்கிட்டு அவர் அரசியல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் மீது மிகப்பெரிய அவதூறுகள் அள்ளி தெளிக்கப்படுது. இன்னைக்கு மட்டும் கிடையாதுங்க, இது கிட்டத்தட்ட 15 வருட காலமாக சீமான் அவர்களின் மீது இந்த ஒரு பிரச்சனை இருக்குது. சீமான் அவர்கள் நான் யார்கிட்டையும் பணம் வாங்கலை, மக்களுக்காக நிற்கிறேன், மக்களுக்காக நல்லது செய்யணும் அப்படின்றதுக்காக என்னுடைய, அதாவது ஈழத்தமிழர்கள் இழப்பிலிருந்து என்னுடைய பயணத்தை நான் தொடங்கினேன், அப்படியாப்பட்ட நான் யாருக்கும் விலை போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி பல மேடைகளில் பல மக்கள் மத்தியில் பேசியிருந்தும் சீமான் அவர்களின் மீது இந்த ஒரு விமர்சனம் தொடர்ச்சியாக வைக்கப்படுது. சரி, இப்போ அரசியலில் நீங்கள் சொன்ன மாதிரி பணம் வாங்கிட்டாரு அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன்.
ஆனால் சீமான் அவர்கள் அரசியலுக்கு வருவதற்கு முன் அவருடைய நண்பர்களிடம் சீமான் அவர்கள் எப்படி இருந்திருக்காரு? அவர் ஒரு பணத்தாசை அப்படின்ற ஒரு பிம்பத்தில் வாழ்ந்தவரா? பணம் பணம் அப்படின்ற அந்த பணத்தின் மீது வெறி கொண்டு பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு வாழ்ந்த ஒரு நபரா அப்படின்னு கேட்டால், அவருடைய நண்பர்கள் கிட்டத்தட்ட 30 வருடம் கழித்து கூட இன்னைக்கு சீமான் அவர்களிடம் நெருங்கி பழக முடியல. இருந்தாலும் அதை வெளிப்படுத்துகிறார்கள் அப்படின்னா சீமான் அவர்களினுடைய அந்த எண்ணம், அவருடைய வாழ்ந்த அந்த பழக்க வழக்கம் எந்த அளவுக்கு உயர்வானது அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்னைக்கு மக்கள் மத்தியில் எடுத்துரைக்குது. நிச்சயமாக திரு பாலா அவர்கள் தற்போது ஒரு மேடையில் பேசியிருந்தார். ஒரு பிரபல நிகழ்ச்சியில் சீமான் அவர்களுக்காக செய்யப்பட்ட நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில் சீமான் அவர்களை பற்றி பேசியிருந்தார். அதை கேட்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் நிச்சயமாக உணர்வு பூர்வமாக கண் கலங்கும். அப்படிப்பட்ட ஒரு தருணம் தான். என்ன அப்படின்னா, நாங்கள் வாழ்ந்த அந்த தருணம் அப்படின்றது மிகவும் மகிழ்ச்சியான தருணம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் நண்பர்கள் அப்படின்னு சொல்லும்போது, இன்றைக்கி நான் சீமான் அவர்களை பார்க்கும்போது வாங்க போங்க அப்படின்னு பேசுகிறேன். ஆனால் நான் அந்த காலத்தில் என்னுடைய நண்பனை நான் கருவாப்பயலே அப்படின்னு சொல்லி கூப்பிடுவேன். அவர் என்னை வாடா போடா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவார், தம்பின்னு கூப்பிடுவார். கோபமாக இருந்தால் வாங்க போங்கன்னு பேசுவார். அது மூலியமாகவே நான் தெரிஞ்சுக்கிறேன் அவர் என் மேலே கோபமாக இருக்கார் அப்படின்னு சொல்லி விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. அதில் முக்கியமான சில விஷயங்களை திரு பாலா அவர்கள் பகிர்ந்து கொண்டார். என்ன அப்படின்னா, நான்லாம் மிகப்பெரிய ஆள் கிடையாதுங்க, திரு சீமான் அவர்களோடு என்னை ஒப்பிடக்கூடிய அளவுக்குலாம் நான் பெரிய ஆள் இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயங்களை பகிர்ந்து கொண்டு சில உதாரணங்களையும் சொன்னார். என்ன அப்படின்னா, சீமான் அவர்களுக்கு நான் முதல்ல கொடுத்த ஒரு பரிசு என்ன அப்படின்னா, அதாவது சீமான் அவர்கள் கார் வாங்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நான் சொன்னேன், அவர் ஒரு காரை பார்த்து வச்சுருந்தாரு, அந்த கார்லாம் வேண்டாம், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் போனீங்கன்னா ரவுடி மாதிரி இருப்பீங்க, அதனால் அந்த கார்லாம் வேண்டாம், நான் உங்களுக்கு என்னுடைய காரை தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு அன்பு பரிசாக முதல்ல பாலா கார் கொடுத்ததாக சொல்லியிருந்தாரு. அதே போல் சீமான் அவர்கள் எனக்கு கொடுத்த ஒரு பரிசு என்ன தெரியுமா அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. இந்த விஷயம்தான் பார்க்கும்போது இப்படியும் ஒரு மனிதர் இருப்பாரா அப்படின்னு நம்மளை யோசிக்கக்கூடிய ஒரு நிமிடமாக அமைந்திருக்கு. என்ன சொன்னார் அப்படின்னா, அதாவது பாலா அவர்களுக்கு ஒரு பட வாய்ப்பு இணைந்து இருவரும் சீமான் அவர்களும் பாலா அவர்களும் இணைந்து பணியாற்றக்கூடிய ஒரு பட வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்போ ப்ரொடியூசர் பார்த்தீங்கன்னா பணத்தோடு தாம்பூலத்தட்டில் சில லட்சங்கள், ஆயிரங்கள் கிடையாது, சில லட்சங்கள் பழங்களோடு தாம்பூலத்தட்டை கொண்டு நீட்டுறாரு. அப்போ சீமானவர்களும் பாலா அவர்களும் இருக்கிறாங்க. அந்த பணத்தை, அதாவது அந்த பணமுடைய அந்த தட்டை பாலா பெற்றுக்கொள்ளும் போது திரு சீமானவர்கள் அந்த தட்டில் இருக்க பழத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு, இந்த பணம் உனக்கானது, உன்னுடைய உழைப்புக்கானது, அதனால் இதிலேருந்து ₹1 கூட எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து சென்றுட்டாரு. எனக்கே அந்த நேரம் எப்படின்னா, இப்படியும் ஒரு மனிதர் வாழ முடியுமா அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை அவர் பகிர்ந்து கொண்டார். இப்போ இதை எதுக்குங்க நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா, பெட்டி வாங்கிட்டாரு, மூட்டையாக பணம் வாங்கிட்டாரு, பெட்டியாக பணம் வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லி அவதூறுகளை அள்ளி தெளிக்கிறார்களே மாற்று கட்சியை சேர்ந்தவர்கள். அப்படிப்பட்ட ஒரு நபர் பணம் தன் கையருகே வந்தபோது, சில லட்சங்கள் வந்த போதும், அந்த லட்சம் வேண்டாம் எனக்கு, உன்னுடைய தம்பி என்ற உறவு போதும், நான் உன்னுடைய திருப்திக்காக இந்த பழத்தை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி, இன்னைக்கு லட்சம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அந்தைய காலத்திலே 30 வருடங்களுக்கு முன்னாடியே அந்த லட்சம் அவர் உதறி தள்ளியிருக்காருன்னா, அப்போது அந்த லட்சம் என்பது எவ்வளவு மதிப்பு வாய்ந்த ஒரு விஷயமாக இருக்குது. அப்படி பணத்துக்காக திரு சீமான் அவர்கள் அரசியலை நடத்துகிறார் அப்படின்னா, எப்பயோ தன்னுடைய கொள்கை எல்லாத்தையும் அடமானம் வச்சுட்டு கூட்டணிக்கு போயிட்டு நீங்கள் சொன்ன அந்த பெட்டியாக பணத்தை வாங்கி கொண்டு என்னைக்கும் அவர் இன்னைக்கு செட்டில் ஆயிருப்பார் இல்லையா? இது வரைக்கும் அந்த 15 ஆண்டு காலத்தில் அவர் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எம்பி ஆயிருக்கலாம், இல்லை அவர்களுடன் இருக்கக்கூடிய ஒரு 4 பேர் பணத்தை வாங்கி கொண்டு எம்எல்ஏவாக ஆகியிருக்கலாம். இப்படியெல்லாம் முடியும் இல்லையா? ஏன்னா அவருக்கு பின்னாடி 8.3%, 32% வாக்கு வங்கி இருக்கு. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நபர் இன்னைக்கும் மக்கள் மத்தியில், நான் ₹1 உனக்கு காசு கொடுக்க மாட்டேன், நீ ஓட்டு போட்டா போடு, போடா கட்டி போ, ஆனால் என்னுடைய கடமை என்னன்னா,
நான் சாகும் வரை உனக்காக கத்தி கத்தி நான் செத்து போவேன் என்று ஒரு அரசியல் தலைவர் மக்கள் மத்தியில் நின்று பேசுகிறாரு அப்படின்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இல்லைங்க, உலக அளவில் இப்படிப்பட்ட ஒரு தலைவரை காட்ட முடியுமா கை நீட்டி அப்படின்றது தான் நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இப்போ இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து நினைவுபடுத்தணும். ஏன்னா மக்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய ஒரு நோய் என்ன தெரியுமா, மறதி. இப்போது தேர்தல் நெருங்குவதற்கு இன்னும் 15 நாட்கள் தான் இருக்குது. ஆனால் மக்களுக்கு பல மறதிகள் இருக்குது. அந்த மறதியெல்லாம் நம்ம அடிக்கடி நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கணும். நீ மறந்துடாத, இப்படியெல்லாம் இந்த கட்சிகள் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா இன்னைக்கு திமுகவுடன் வந்து கூட்டணி போயிருக்கு. ஆனால் இதே திமுக வந்து திரு விஜயகாந்த் உயிரோடு இருந்தப்ப அவரை எந்த அவதூறு பேசி அவருடைய மண்டபத்தை இடித்து எப்படியெல்லாம் அவரை கொடுமை செய்தார்கள் என்பதை மக்கள் நீங்கள் மறந்துடாதீங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து என்னுடைய குடும்பத்தை நீங்கள் தவறாக பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பிரச்சாரத்தின் போது கலைஞருடன் விஜயகாந்த் இருப்பது போன்ற ஒரு புகைப்படத்தை வைத்துக்கொண்டு பிரச்சாரம் செய்கிறார். ஆனால் அன்னைக்கு திரு விஜயகாந்த் அவர்கள் ஜெயிச்சிருப்பாரு. அதை ஜெயிக்க விடாமல் தடுத்து அவர் மீது வந்து அவதூறுகளை அள்ளி போட்டு அவரை முன்னேற விடாமல் தடுத்தது யாரு அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக பெரும்பங்கு அதில் திமுகவுக்கு தானே இருக்குது. அப்போது அப்படிப்பட்ட கட்சிகள் சீட்டுக்காகவும் நோட்டுக்காகவும் தங்களுடைய கொள்கைகளை அடமானம் வைத்து இவங்க அங்கே திமுகவுடன் கூட்டணி வச்சுருக்காங்க. இப்படிப்பட்ட கட்சிகள் இப்போ பிரேமலதா அவர்கள் வந்து 10 தொகுதிகள் வந்து கேட்டிருக்காங்க தேமுதிகக்காக. 10 தொகுதிகளில் நிற்கக்கூடிய இந்த வேட்பாளர்கள் என்ன மக்களுக்கு நல்லது செஞ்சுருவாங்க சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. விசிக தலைவர் திரு திருமாவளவன் அவர்களை கூட எடுத்துக்கோங்களேன். 8 தொகுதி வாங்கினாரு, அதில் 2 தனித்தொகுதி, மீதி 6 தொகுதி. அந்த தனித்தொகுதியில் நான் நிற்க போகிறேன் அப்படின்னு ஒரு முடிவெடுத்தாரு. பிறகு விமர்சனங்கள் வருது, அதனால நான் நிற்கலை அப்படின்னு சொல்லி திரும்ப பின்வாங்குறாரு. அப்போ இவருடைய மனநிலை என்னவாக இருக்கு? உங்களுக்கு அழுத்தம் கொடுக்கறது யாரு? சார், நீங்க ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள். அப்போ உங்களுடைய கட்சியில யார் எங்க நிக்கணும் அப்படின்ற முடிவு எடுக்கக்கூடியது நீங்க தான். உங்களுடைய முடிவு தான் இறுதியானது. அப்போ யார் அழுத்தத்தின் காரணமாக நான் தேர்தலில் நிற்கிறேன்னு முடிவு பண்ணுறீங்க, பிறகு நான் நிற்கலன்னு சொல்லி பின்வாங்குறீங்க? யாருங்க உங்களை ஆட்டி படைக்கிறா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. அப்போது அவர் நிற்கக்கூடிய இப்போ அந்த காட்டுமன்னார் கோவில் தனித்தொகுதியில் வந்து காங்கிரஸ் வேட்பாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. ஏன் உங்கள் கட்சியில் ஆட்கள் இல்லையா நிற்பதற்கு? ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய குரலாக இருக்கக்கூடிய ஒரு பிரதிநிதி செய்யக்கூடிய செயல் இதுதானா? ஒரு 8 பேரை கூட உங்களால் ஒரு கட்சியினுடைய வேட்பாளர்களாக நியமிக்க முடியல. அதுல ஒரு தொகுதியில நீ காங்கிரஸ் வேட்பாளருக்கு ஆதரவு கொடுக்குறீங்க அப்படின்னா அப்போ திரு திருமாவளவன் அவர்களினுடைய அரசியல் நிலைப்பாடு எந்த அளவுக்கு இருக்கு? இவங்கெல்லாம் ஜெயிச்சு நாளைக்கு வந்தா மக்களுக்காக என்னங்க நல்லது செஞ்சிருவாங்க அப்படின்ற கேள்வி இருக்கா இல்லையா? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வச்சிருக்காங்க. இதே பாசிச பாஜக அப்படின்னு திமுக சொல்வது போல 2021 அதிமுக தோத்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய தோல்விக்கு பெரும் காரணம் இந்த பாஜக தான், இனிமேல் இந்த பாஜகவுடன் ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது அப்படின்னு சொல்லி கழட்டி விட்டவங்க இன்னைக்கு அரசியல் காரணங்களுக்காக கேட்டால் திமுகவை வீழ்த்தணும் அப்படின்ற காரணங்களுக்காக கொள்கை சமரசம் செஞ்சுக்கிறாங்க. மதத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய கட்சிகளுடன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தன்னுடைய கட்சியை அடமானம் வைக்கிறாங்க, அந்த பிடியில போய் சிக்கிக்கிறாங்க. இவர்கள் எல்லாம் ஜெயிச்சா நாளைக்கு மக்களுக்கு வந்து என்ன நல்லது செய்ய போறாங்க? அதற்காக தான் இவர்கள் வைத்திருக்கக்கூடிய பிம்பம் என்னன்னா இலவசங்கள். இலவசம், நான் 2000 தரேன், நான் ஜெயிச்சேன் அப்படின்னா உனக்கு ஃப்ரிட்ஜு தரேன், நான் ஜெயிச்சேன் அப்படின்னா உனக்கு பெண்களுக்கு ஸ்கூட்டி தரேன், இப்படின்னு இலவசங்களை வாரி தெளித்து ஓட்டுகளை அள்ளிடலான்னு பார்க்குறாங்க. இவங்க ஒரு பக்கம். அவங்க என்னைக்கு எங்களுடைய ஈழத் தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்டாங்களோ அன்னைக்கு அந்த காங்கிரஸுடன் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சியில் இருந்தப்போ கேள்வி கேட்காத அவங்க இன்னைக்கு அந்த காங்கிரஸுடனே சேர்ந்து கூட்டணி வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து ஈழத்தை மீட்போம் சொல்லி பேசுகிறாங்க. இதெல்லாம் வந்து மக்கள் நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்ற ஒரு காரணத்தால் தான் இவர்கள் இதையெல்லாம் வைத்துக்கொண்டு அரசியல் செய்து கொண்டு இருக்கிறாங்க. லட்சக்கணக்கான எங்களுடைய தமிழ் தொப்புள் கொடிகள் அங்கே செத்து மடிஞ்சாங்கங்க. அந்த வடு நாங்கள் சாகும் வரை அதை மறக்க முடியாது இல்லையா? அப்படிப்பட்ட தமிழினத்தின் துரோகிகளாக இவங்க அடையாளம் காணப்பட வேண்டியவர்களுடன் 27 சீட்டுகள் கொடுத்து நீங்கள் கூட்டணி வச்சுக்கிட்டு அவங்கள ஜெயிக்க வைக்கிறதுக்காக நீங்கள் வந்து போய் பிரச்சாரம் பண்ணுறீங்கன்னா மக்கள் எதற்காக உங்களை நம்பணும்? அப்படின்னா 8000 கூப்பன் தராங்க, ஜெயிச்சு வந்தால் மகளிருக்கு 2000 கொடுப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் ஆண்களுக்கும் இலவச பேருந்து, இதெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா? இந்த சலுகைக்காக ஓட்டு போடுங்க
அப்படின்னு சொல்லிதான் இப்படி அரசியல் இவர்கள் செய்த துரோகங்களை எல்லாம் மறைப்பதற்காக தான் இந்த இலவசங்களை மக்கள் மத்தியில வாரி இறைக்கிறாங்க. அதே போல இவங்க தான் இப்படி இருக்கிறாங்க. சரி, புதிதாக வந்து விஜய் அவர்கள் மக்களுக்கு என்ன துரோகத்தை செஞ்சுட்டாரு அப்படின்னா, அவராவது மாற்று அப்படின்னு சொல்லக்கூடிய அவராவது இலவசங்களை தவிர்த்து மக்களுக்காக நான் சேவை செய்ய வந்திருக்கேன், என்னுடைய உயர்ந்தபட்ச அந்த சம்பளத்தை தூக்கி போட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய திரு விஜய் அவர்களும் அதே தவிர இதானே செய்கிறாங்க. அப்போது நீங்களும் அதே திராவிட கட்சியினுடைய ஒரு பிம்பமாக தானே மக்கள் மத்தியில் உலா வரீங்க. அவங்க 2000 கொடுத்தா கூடுதலாக நான் 2500 கொடுக்குறேன், எனக்கு ஓட்டு போடு, என்னுடைய வேட்பாளர்கள் 5-6 கோடி செலவு பண்ணாதான் நான் வேட்பாளராகவே நியமிப்பேன், அது மட்டும் இல்லாமல் எனக்கு 234 வேட்பாளர் என்னால் போட முடியாது, 106 வேட்பாளர்களை மாற்று கட்சியில் குப்பையில் தூக்கி போட்டவங்களெல்லாம் நான் வேட்பாளராக போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு புதிதாக வந்தவர் ஒரு அரசியலை செய்து கொண்டிருக்கிறார். இதற்கு காரணம் என்ன? அவர் பின்னாடி ஒரு மிகப்பெரிய இளைஞர் கூட்டம் இருக்கான். அந்த ஜென்சி கூட்டத்தை வைத்து என்னால் ஜெயித்து விட முடியும் அப்படின்ற ஒரு மமதை இருக்கிறது. நான் நம்பர் 1 நடிகர் தமிழ்நாட்டில், என்னை பார்ப்பதற்காக கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கூடுது, அந்த கூட்டமெல்லாம் ஓட்டாக மாறப்போகுது, அது மட்டும் இல்லாமல் நான் கொடுக்கக்கூடிய இலவசங்களால் மக்கள் வந்து மாறி எனக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ற ஒரு தைரியத்தை புதிதாக வந்தவர் விதைக்கிறார். ஆனால் இவ்வளவு மத்தியில் மக்களிடம் போயிட்டு நான் செத்தாலும் சாவனை தவிர நீ ஓட்டு போட்டா போடு, போடா கட்டி போ, அது உன் விருப்பம் சொல்லிட்டு ஒரு தமிழ்நாட்டில் ஒரு துணிச்சல் மிக்க ஒரு தலைவராக வலம் வந்து 234 தொகுதியிலும் ஒரே மனிதராக அந்தந்த தொகுதி வேட்பாளர்களும் சீமான் எந்த அளவுக்கு அரசியல் தெளிவு பெற்று பேசுவாரோ அதை விட 2 மடங்கு தெளிவு பெற்று பேசக்கூடிய வேட்பாளர்களை தான் அவர் தேர்வு செஞ்சிருக்காரு. இருந்தாலும் மக்களிடம் நான் போய் உனக்காக ஓட்டு கேட்கிறேன், மக்களிடம் என்னுடைய வார்த்தையை மக்கள் கேட்கட்டும் அப்படின்றதுக்காக 234 தொகுதியிலும் தன்னுடைய தொண்டை தண்ணி வத்தக்கூடிய அளவுக்கு கத்தி கத்தி மக்களிடம் வந்து நான் செத்து போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி பேசுறாரு. அப்படின்னா இப்படி இவர் இவ்வளவு கடுமையாக உழைப்பதால அவருடைய மனைவிக்கோ அவருடைய பிள்ளைகளுக்கோ ஏதாவது கிடைக்க போதா, இல்லை அவருடைய குடும்பத்துக்கு ஏதாவது கிடைக்க போதா அப்படின்னு கேட்டால் நிச்சயமா இல்லை. நாட்டு நலன், மக்கள் நலன், குறிப்பாக தமிழ் சொந்தங்களினுடைய நலன். ஏன்னா தமிழரினுடைய வரலாறு மட்டுமில்லை, இன்னைக்கு தமிழர்களே ஒடுக்கப்படுகிறார்கள், தமிழர்களே நாளை தமிழ்நாட்டில் அகதிகளாக வாழக்கூடிய நிலைமை ஏற்பட போகுது. இந்த தேர்தல் அப்படின்றது இது தேர்தல் கிடையாது, போர். இந்த போரை வந்து நம்ம கட்டாயமாக தமிழர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து எதிர்கொண்டு ஆட்சியை பிடித்தால் மட்டும்தான் தமிழர்களினுடைய இந்த தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும். இல்லை என்றால் ஈழத்தை எப்படி கைவிட்டுட்டு இன்னைக்கு வரைக்கும் காப்பாற்ற முடியலன்னு கதறிட்டு இருக்கிறோமோ அதே போல நாளை தமிழ்நாட்டையும் கைவிட்டுட்டு கதறக்கூடிய நிலை ஏற்படும் அப்படின்றதுக்காக மக்களின் நலனுக்காக ஒரு தலைவன் மாபெரும் ஒரு போராளியாக இன்னைக்கு வந்து போராடி கொண்டிருக்கிறார். இப்படி இலவசங்கள்லாம் ஒரு பக்கம் குவிந்து கிடக்கையில் சீமானவர்கள் போய் பேசும்போது திரள் நிதி சீமானவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார், நான் பிரச்சாரம் செய்வதற்கு என்னிடம் பணம் கிடையாது, என்னுடைய தேர்தல் வேலைகளை பார்ப்பதற்கு என்னுடைய பணம் கிடையாது, மக்கள் நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது கட்டுக்கட்டாக மக்கள் பணத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. சரி, பெரியவங்க தாங்க கொஞ்சம் அரசியல் தெளிவு இருக்கும், எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. நான் குழந்தைகள் தங்களுடைய சேமித்து வைத்த அந்த பணத்தை உண்டியல் மூலமாக கொண்டு வந்து கொடுக்குறாங்கல்ல, அப்படிப்பட்ட ஒரு மகத்தான தலைவராக திரு சீமானவர்கள் தமிழ்நாட்டில் உருவாகி இருக்கிறாரு, அரசியலை புரட்சி செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படின்னும் போது தமிழர்கள் ஆகிய நாம் அவரை கைவிட்டுட்டோம் அப்படின்னா அப்போ தமிழ்நாடு என்ன நிலைக்கு தள்ளப்படும் அப்படின்றத நிச்சயமாக எச்சரிக்கையாக யோசிச்சு பாருங்க அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்ஐகே படத்தினுடைய டீசர் வெளியாயிருக்கு. அதுல திரு சீமானவர்கள் வந்து நடிச்சிருக்காரு. உடனே டிவிகே ரசிகர்கள் என்ன தெரியுமா போடுறாங்க, உங்க தலைவர் தானே பேசினாரு, திரையில் வந்து தலைவரை தேடாதீங்க, தரையில் தலைவரை தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு உங்க தலைவரே வந்து நடிக்கிறாரு, பாத்தீங்களா, மாட்டிக்கிட்டாரு இவரு அப்படின்னு சொல்லி கமெண்ட் போடுறீங்க. அட தற்குறிகளா, உங்களுக்கெல்லாம் சொல்ல வேண்டியது என்னன்னா, திரு சீமானவர்கள் எல்ஐகே படத்துல நடிச்சிருக்காரு, பிரதீப் ரங்கநாதனுக்கு தந்தையாக நடிச்சிருக்காரு. ஆனா அதுலயும் சீமானவர்கள் தமிழ் மக்களுக்கான புரட்சியை தான் செய்திருக்கிறாரு அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா என்ன சொல்றாங்கன்னா, டெக்னாலஜி வளர்ந்துடுச்சு, நாளைக்கு லவ்வே ரிஜெக்ட் பண்றதுக்கு கூட ஒரு ஆப் காரணமா இருக்கும். அந்த அளவுக்கு டெக்னாலஜி மக்களுக்கு எந்த அளவுக்கு ஆபத்தாக இருக்கிறது. நான் வந்து பசுமை அப்படின்றது இந்த டெக்னாலஜி எல்லாம் நம்பாதீங்க, அப்படி நம்பி சீரழிந்தவர்களுக்கு மறுவாழ்வு மையமாக ஒரு இடத்தை அமைத்து அவர்களை திருத்தக்கூடிய ஒரு சிறைசாலை அமைத்து அவர்களை திருத்தும் பணியில் திரு சீமானவர்கள் ஈடுபட்டிருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு ரோலில் உங்கள் தலைவரை நடித்து காட்ட சொல்லுங்களேன் பார்ப்போம். அப்படிப்பட்டதெல்லாம் நடிக்க
மாட்டாங்க. அப்படிலாம் நடிச்சிட்டோம் அப்படின்னா வந்து இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி தான் பார்ப்பாங்க. மக்களுக்கு நல்லதா இல்லையான்னு இல்லை, கதையில் ஆக்ஷன் இருக்கணும், ஃபைட் இருக்கணும், லவ் இருக்கணும், ரொமான்ஸ் இருக்கணும், இப்படிலாம் இருந்து டிஆர்பி அதிகமாக இருந்தால் தான் நடிப்பேன்னு சொல்லி உங்கள் நம்பர் 1 நடிகர்லாம் அப்படிப்பட்ட படத்தில் தான் நடிப்பார். ஆனால் மக்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கக்கூடிய அந்த மறுவாழ்வு மையத்தை நான் உருவாக்கி செய்கிறேன் அப்படின்ற அதுலேயும் மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு வேலையை தான் திரு சீமான் அவர்கள் வந்து செய்து கொண்டிருக்கிறார். ஏன் திரு சீமான் அவர்கள் நடிக்கிறாரு அப்படின்னா, சில பேர் திரை மயக்கத்தில் மூழ்கி கிடக்கிறாங்க. என்ன தான் நீ சொல்லி அவங்கக்கிட்ட அரசியல் இது கிடையாது, இதுதான் அரசியல் நீ தெளிவை ஏற்படுத்தினாலும் அவர்களுக்கு திரை மயக்கம் கண்ணை மறைத்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட திரை மயக்கத்தில் உள்ளவர்களை திரையின் மூலம் தட்டி எழுப்பணும் இல்லையா? அதனால் திரையில் கூட வந்து நான் சீர்திருத்தம் செய்வேன் அப்படின்னு இன்னைக்கு ஒரு தலைவர் வந்து இந்த மாதிரியான படங்களில் நடித்து கொண்டிருக்கிறார். அந்த படத்தில் நடித்த அந்த கீர்த்தி ஷெட்டி அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா திரு சீமான் அவர்களை பார்த்து நான் வியந்து விட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பாராட்டு மழை பொழிகிறாங்க. என்னன்னா அந்த இடத்துல ஷூட்டிங் ஸ்பாட்ல கூட திரு சீமான் அவர்கள் நடிகையோடு பேசும்போது கூட அவங்க ஆங்கிலத்தில் பேசினா அதற்கு இணையான தமிழ் சொல்லை அந்த நடிகைக்கு சொல்லிக் கொடுப்பார். அவரிடம் இருந்து நான் கற்றுக்கொண்ட அனுபவங்கள் அதிகம், என்னை வியக்க வைத்த ஒரு மனிதனாக நான் திரு சீமான் அவர்களை பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரு சீமான் அவர்களுக்கு புகழாரம் சூட்டியிருக்காங்க. எதற்காக இதெல்லாம் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, திரு சீமான் அவர்கள் உண்மையும் நேர்மையும் அப்படின்றது தன்னுடைய இயல்பான வாழ்க்கையில இருந்து தொடங்கி மக்களினுடைய புரட்சி வரைக்கும் எல்லாத்துலேயுமே அந்த நேர்மை எளிமை அப்படின்ற ஒரு விஷயத்தை கடைபிடித்து வராரு. அப்படின்னும் போது இப்படிப்பட்ட ஒரு மனிதரை விலை போகிட்டாரு, பெட்டி வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லி அவதூறுகளை அள்ளி தெளித்து அதனுடைய உண்மைத்தன்மை புரியாமலே பல பேர் ஆமாம்மா வாங்கியிருப்பாரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க இல்லையா? அப்படிப்பட்ட நபர்களுக்கெல்லாம் விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்கு ஒரு காரணத்தின் காரணமாக தான் இந்த வீடியோவே நம்ம வந்து பேச வேண்டிய ஒரு கட்டாயமாக இருக்கு. அப்போ சீமானவர்கள் செய்வது வெறும் அரசியல் கிடையாது, அரசியலையும் தாண்டி மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு புரட்சி. இந்த புரட்சி தீயை பற்ற வைத்து மக்களிடம் வந்து இது மிக பெரிய அளவில் எதிரொலிக்குது. இன்னைக்கு இன்ஸ்டாகிராமை திறந்தா திரு சீமான் அவர்களினுடைய அந்த வைரல் ட்ரெண்டிங் வீடியோ போயிட்டு இருக்கு. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப்ல போனோம்னா திரு சீமான் அவர்கள் பிரச்சாரம் செய்யக்கூடிய அந்த வீடியோக்கள் வைரலாக போயிட்டு இருக்கு. அப்போ எங்கும் சீமான் எதிலும் சீமான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இந்த தமிழ்நாட்டு அரசியலில் கிட்டத்தட்ட 2026 இந்த தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த 15 நாட்களில் திரு சீமான் அவர்களின் உழைப்புக்கேற்ற ஊதியம் மக்களே வந்து பார்த்தீங்கன்னா அதை பிரதிபலிக்கிறார்கள். இது மக்கள் மத்தியில் வந்து மிகப்பெரிய அளவில் நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சி வந்து தெரிகிறது அப்படின்றத தான் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஆகவே வந்து மக்களே கொஞ்சம் சிந்தித்து நம்ம ஒரு தலைவனை தேர்வு செய்கிறோம் அப்படின்னா எதற்காக தேர்வு செய்ய போகிறோம் அப்படின்றத யோசித்து தேர்வு செய்யணும் அப்படின்றது தான் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா வந்து திரு சீமான் அவர்கள் சொல்றதை இலவசம் தரமாட்டேன், ஆனா உன்னுடைய வாழ்க்கையை, உன்னுடைய பொருளாதாரத்தை, உன்னுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு என்னென்ன வழியோ அதையெல்லாம் நான் செய்து கொடுப்பேன் என்று ஒரு தலைவர் வந்து முழக்கமிட்டு போர் முழக்கமிட்டு பேசுகிறார். அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு தலைவரை நீங்கள் கைவிட்டுட்டீங்கன்னா இனியும் தமிழ்நாட்டை எவராலும் காப்பாற்ற முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆகவே மக்களே, நீங்கள் வந்து உங்களிடம் வந்து கிடைக்கக்கூடிய இந்த அரிய வாய்ப்பை ஒருபோதும் வந்து கைவிடாமல் அந்த அரிய வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்தி உண்மையான தலைவரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய நோக்கம். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.